ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். இந்த வருஷமும் கொலு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் எங்களுக்கு ஒரு கால். நீங்கள் கால் பண்ணிங்க உங்கள் வீடு தேடி நாங்களே வந்து உங்கள் குழு அழகாக படம் முடிச்சு நம்ம யூடியூபில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போகிறது உங்களோட சித்ரா. ஸோ இன்றைக்கி தான் நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே. நம்ம கொலு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய கொலு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன மாதிரி ஸ்பெஷல் கொலுலாம் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். Takitadom, takatakitadom, drugudakitadinigitadom, jagadom, tajagadom, tatagudiku jagadom, tajagadom, tatagudiku jagadom, takitadom, takatakitadom, drugudakitadinigitadom.
ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து நம்மளோட கொலுலாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. மதுரை மக்கள் எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வீடுகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கொலு டிவிஎஸ் நகரில் ஒரு மேம் வந்து வச்சுருக்காங்க. கொலுன்னு சொல்ல முடியாது, இது வீடு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். என்னோட பேர் லக்ஷ்மி பாய். ஓகே, ஹாய். உங்கள் பேர் என்ன? அவந்திகா. என்ன படிக்கிறீங்க அவந்திகா? எல்கேஜி. எல்கேஜி. ஹாய், உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் என்னம்மா? தர்ஷனா. ஓகே மேம், சூப்பர். ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட கொலு. மோஸ்ட்லி கொலுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 படி வைப்பாங்க, இல்லை 9 படி வைப்பாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் வச்சு ஒரு வீடே ஒரு ரூமே இதுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களோட கொலுவை பற்றி சொல்லுங்கள். எங்கள் குழு வந்து 2000 ஆரம்பித்தது. இப்போ 26 வருஷம் ஆகுது. நாங்களும் எல்லாரும் போல் ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு படியில் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் 3, 5 அப்படியே பெருகிருச்சு. இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே பொம்மையாயிடுச்சு. இந்த வருஷம் நீங்கள் வந்து கொலுவில் என்ன மேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க புதுசாக? ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தவங்க புதுசாக வந்து கொலுவில் பொம்மைகள் வாங்கி வைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வருஷம் என்ன வாங்கியிருக்கீங்க? இந்த வருஷம் எங்கிட்ட பெருசாக பெரிய பெரிய பொம்மை இல்லை. அதனால் பெருசாக கிருஷ்ணர், மீனாட்சி, பாவை விளக்கு, அதுக்கப்புறம் லால் கிருஷ்ணா எல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டாக வாங்கி வச்ச என்ன பொம்மை அப்படின்னு ஞாபகம் இருக்கா? முதல் படியில் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு? ஃபஸ்ட்டு தடவை விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வாங்கிட்டு நாங்கள் அஷ்டலட்சுமி தான் வாங்கினோம். அதுக்கு அடுத்த வருஷம் தசோதாரம் வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் மற்ற பொம்மைகள் அடுத்தடுத்த வருஷம் வாங்கிக்கிட்டோம். ஓகே, சூப்பர். பொதுவாக வந்து கொலு வைக்கும் போது ஏதாச்சும் ஒரு வேண்டுதலோடு ஸ்டார்ட் பண்ணால் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 26 இயர்ஸாக வந்து வச்சுட்ருக்கீங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு எதனா வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி? ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுக்கலாம். நம்ம வேண்டுதலில் நிறைவேறும். அந்த நிறைவேறின வேண்டுதல் தான் இவங்கெல்லாம். ரொம்ப அழகாக வந்து வேண்டுதல் நிறைவேறினவங்க அப்படின்ற மாதிரி அழகாக சொன்னாங்க. ஆனால் சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஏதாச்சும் ஒரு வேண்டி இந்த மாதிரி வச்சா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து இந்த காலத்தில் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் வைக்க முடியாது, ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. பட் 26 வருஷமாக ரொம்ப அழகாக ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி அந்த ஒரு தெய்வ கலாட்சமாக உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட கொலு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய வருஷங்கள், இன்னும் நிறைய வேண்டுதல்கள் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் இதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? இதுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டு, பையன், பொண்ணு, மருமக எல்லாரும் தான். சூப்பர். அது எடுத்து வைக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து வைக்கணும் இல்லையா? அடுத்த வருஷத்துக்கு புதுசாக மறுபடியும் எடுத்து வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கொலு. எனக்கு தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக இன்றைக்கி நம்மளோட ஜிஆர்டி மற்றும் யூடிவியோட ஒரு சூப்பரான கொலு ஈவெண்ட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய வாழ்த்துக்களோடு நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்களும் ஜிஆர்டிக்கும் யூடிவி மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி. நீங்கள் ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்க? வந்திருக்கோம். நிறைய என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஜிஆர்டியில் பிடிக்கும்? எல்லா நியூ வெரைட்டியும் இருக்குது, எல்லா டிசைனும் நல்லா இருக்குது. அடிக்கடி வருவோம் நாங்கள். கண்டிப்பாக வாங்க. அண்ட் தேங்க்யூ. இன்னும் நிறைய கொலு நமக்காக காத்துட்ருக்கு. இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். இன்னும் நிறைய கொலுகள் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். ஒவ்வொரு வருஷமாக நம்ம ஜிஆர்டி இந்த நிகழ்ச்சியை நம்ம யூடிவிக்காகவும் அண்ட் கொலு வச்சுருக்கிற எல்லா ஸ்பெஷல் மெம்பர்ஸ்க்காகவும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய கொலுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீவித்யா. வணக்கம் சார், உங்கள் பேர்? வைத்தியநாதன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? நான் சுந்தரம் பாஸ்டர்ஸ் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, சூப்பர். எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க மேம்? 25 வருஷமா ஆச்சு. 25 இயர்ஸா? பட் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, முடியல, அதனால சிம்பிளாக வைக்காமல் இருக்கக்கூடாது. வைக்காம, ஏன்னா இது சொல்லுவாங்க எதனால் நம்ம அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டினியூவாக நல்லது நடக்கும் எல்லாம், அதுக்காக சரின்னு சொல்லிட்டு அப்படி வைக்கிறேன். ஓகே சூப்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம், இந்த வருஷம் முடியல, பட் இருந்தாலும் நான் வந்து என்னோடய பாரம்பரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இப்போ அப்போ நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ அத்தனை பொம்மைங்களை வச்சுருந்து இந்த இதில் என்னென்ன செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க? ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்ல, இவ்வளோ பொம்மைகளை வச்சுட்டு எதுக்காக இந்த ஒரு சிம்பிளாக வச்சுருக்கீங்க? அதில் என்னென்ன பொம்மை வைக்கலாம், நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க? அதை பார்த்து யோஜனை பண்ணி சரி இந்த இதுக்குள்ளே இதை வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணி என்னெல்லாம் வச்சுருக்கீங்க மேம்? அப்போ இந்த பெருமாள் இது வந்து பாண்டுரங்கன், அது அழகர் கள்ளழகர் செட்டு, அப்புறம் வந்து துளசி மாடம், வந்து புட்டுக்கு மண் சுமக்கிறது. சரி, நிறைய பொம்மைகள் இருக்கும்போது எதனால இந்த பொம்மைகள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? என்ன மைண்டில் வச்சு நீங்கள் இல்லை இந்த படிக்கு நம்ம வந்து இது வச்சா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான். ஓகே சூப்பர். அண்ட் ஜிஆர்டிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை என்ன வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஜிஆர்டியில் வந்து சில்வர் தான் வாங்கியிருக்கேன். ஓகே கண்டிப்பாக வாங்க. அண்ட் தேங்க்யூ உங்கள் கொலு. அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக பிரம்மாண்டமாக வைக்கணும். நாங்களும் உங்கள் கொலு வந்து வீடியோ எடுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ. சூப்பரான கொலுலாம் காத்துட்ருக்கு இந்த நிகழ்ச்சியில், தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய கொலுக்கள் காத்துட்ருக்கு. இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10. உங்களோட விஜய் சித்ரா வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கொலுக்கள்லாம் காத்துட்ருக்கு, பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே கொலுலாம் ரொம்ப அழகழகாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப அழகாக ஒரு பாரம்பரியமும் வச்சுட்ருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நிறைய குழுக்கள்லாம் இந்த ஜிஆர்டி ஷோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே வரிசையில் இந்த வருஷமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு நேர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோமதி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? ஹவுஸ் ஒய்ஃப். சூப்பர். வணக்கம் சார், உங்கள் பேர்? ரமேஷ்குமார். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? அட்மிட்டட். ஓகே சூப்பர். அண்டு குழு எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அண்ட் எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுட்ருக்கீங்க? நாங்கள் குறைஞ்சது ஒரு 20 வருஷமாக வச்சுட்ருக்கோம். லாங் ஆகும் அப்படின்ற மாதிரி 25 இயர்ஸ். கேரளாவில் இருந்தோம் நாங்கள். பட் தமிழ்நாட்டில் தானே இந்த மாதிரி கொழுலாம்? கேரளா அங்கே தான் பெஸ்ட்டு. ஓ அப்படியா? பாரம்பரியமாக பெஸ்ட்டாக நல்லா பண்ணுவோம். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டிவிஎஸ். ஸோ அதனால் நான் கேரளாவில் இருந்தேன், ட்ரிவாண்டத்தில் இருந்தேன் 35 இயர்ஸ். ஸோ அதனால் அங்கே குழு ஆரம்பித்தது அப்படி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அண்டு வந்து குழுக்குன்னு என்ன மாதிரி ஸ்பெஷல் பொம்மைகள்லாம் வைக்கணும் மேம்? ஏதாச்சும் இருக்கா? இந்த பொம்மைகள்லாம் முக்கியமாக இருக்கணும் இந்த ஸ்டெப்ஸில் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு கணபதி, செகண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா விஷ்ணு, சிவன், பார்வதி, அதெல்லாம் எல்லாமே முக்கியமானது. அது இல்லாமல் குழு கிடையாது. ஓகே. அதை வச்சதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு என்னென்ன வைக்கணுமோ வச்சுக்கலாம். அஷ்டலட்சுமி வைக்கணும், அஷ்டலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து தசாவதாரம் வைக்கணும். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அதே மாதிரி அந்த வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் உடனில் செஞ்ச அந்த பொம்மை. ஆமாம். ஓகே. மரப்பாச்சி. மரப்பாச்சி பொம்மை. அது வந்து என்ன சாமி அது? அவங்க அது வந்து சொல்லுவாங்க பொம்மையில் எது ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கின ஒரு கிருஷ்ணர், ராதை.
அது வந்து என் பொண்ணு வந்து சின்ன வயசில் அவள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து இதை பார்த்து பார்த்து அதை வாங்கணும்னு நின்னது. ஃபஸ்ட்டு அவர் தான் ஓப்பனிங். அவர் வந்தோடனே அவருக்கு பக்கத்தில் ராதை வீட்டில் நிறையா உண்டு, பிள்ளையார் உண்டு. அந்த கிருஷ்ணர் வேணும் வேணும் வேணும்னு வாங்கினது. கிருஷ்ணர் தனியாக இருக்கான்னு சொல்லி அவருக்கு ராதையை மேட்சிங்கை போட்டு கப்பலாக்கி விட்டுருக்கோம். இது பூரா பேப்பர் பில் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, வந்து வெயிட்லெஸ்ஸு. சில இது மாத்திரம் களிமண்ணாக இருக்கும். பேப்பர்ஸ் தான். இது மேல் தட்டில் இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு பேப்பர் தான், வெயிட் இருக்காது. ஓ லைட் வெயிட். லைஃப் வந்து இப்போ அது எனக்கு தெரிஞ்சு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கொலு வைக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஓல்டு. எப்படி இருக்கார் பாருங்க அவர். ஐஸ்வர்யமாக வச்சுருக்கேன் அவர். சூப்பர். அது 20 வருஷம் வாங்கின மாதிரி தெரியல, இப்போ புதுசாக வாங்கி வச்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுலாம் இருக்குல்ல. கண்டிப்பாக. ஸோ ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து 2 கப்புள்ஸை வேறு ரெடி பண்ணி அழகாக வச்சு ஒரு கொலு ரெடி பண்ணியிருக்காங்க. எனிவே தேங்க்யூ மேம். அவர் கிருஷ்ணர் ராதையிலன்னு கோச்சு கொடுப்பார்ல, அதுக்காக ஏதோ ஒரு நம்ம மனசில் ஒரு இது. கண்டிப்பாக சார், சூப்பர். அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. இன்னும் நிறைய கொலு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, தொடர்ந்து பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலும் ரொம்ப அழகழகான கொலுகள்லாம் வந்து நம்ம படம் பிடிச்சிட்ருக்கோம். அடுத்த ஒரு கொலுவோட ஒரு நேர் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கமா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விஜயலட்சுமி, நான் ரிட்டையர்டு பிஜி டீச்சர் இன் தமிழ். ஓகே, சூப்பர் மேம். பிஜி டீச்சராக வந்து தமிழில் இருந்திருக்காங்க. சூப்பர். அப்போ தமிழ் எந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஞாபகம் இருக்காங்களா? இன்றைக்கும் அவங்க வந்து இந்த லெவலில் இருக்காங்க அந்த மாதிரி? இன்றைக்கி அந்த லெவலில் இருக்கவங்கலாம் பெரிய லெவலில்
லெவலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, கார்த்திகேயன் சொல்லிட்டு மகாத்மாவில் வேலை பார்க்கும்போது. டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம், இன்னைக்கு நம்ம கொலுக்கு வரலாம். கொலு இவ்வளோ நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் வந்து டீச்சராக நீங்கள் போகும்போது இந்த மாதிரி கொலுலாம் வைக்கிறதுக்கே எப்படி டைம் பத்துச்சு? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய பேர் டைமே பத்த இல்லை, மாட்டேங்குது. எனக்கு பட்டுது. நான் இங்கேருந்து மானாமரிக்கு வேலைக்கு போனேன். போக முன்னாடியே எல்லாம் செஞ்சுட்டு தான் போவேன். சூப்பர். எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். ஈவினிங் 6 மணிக்கு கலந்து வந்தேன்னா இங்கே கரெக்டாக பூஜை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே, எத்தனை வருஷமா இந்த கொலு வச்சு? 45வது வருஷம், 1980லேருந்து வைக்கிறேன். 45வது வருஷம். சூப்பர். ஏன் இவ்வளோ ஒரு ஆசை உங்களுக்கு கொலு மேலே? இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அம்மனை நினச்சி நான் வீட்டில் கொலு வைக்கும் பொழுது என்னோட கோரிக்கையெல்லாம் அம்மா நிறைவேற்றி வைக்கிறாங்க. என்னென்ன நினச்சி வைக்கிறேனோ அது கரெக்டாக நிறைவேறுது. என் பிள்ளைங்கள்லாம் படித்து, என் பேரன் எல்லாம் படிச்சுட்டாங்க, எல்லோரும் இன்ஜினியராக இருக்காங்க. என் பொண்ணு அவள் எல்கேஜி படிக்கும்போது கொலு வைக்க ஆரம்பித்தேன். அந்த பொண்ணு தான் இப்போ பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர். சூப்பர் மேம். இன்னொரு பொண்ணு டீச்சராக இருக்கா, மூத்த பொண்ணு, அவளும் கொலு வைக்கிறா. அவள் எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் டீச்சரு. சூப்பர். எல்லாருமே இருக்காங்க. 45 வருஷமா விடாம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல எது ரொம்ப பாரம்பரியமான ரொம்ப பழைய சிலை அப்படின்னு சொன்னா எது மேம்? அந்த இது கும்பம் தான் பழசு. முதல்ல வச்சதுலேருந்து இருக்குது. 45 வருஷமா இருக்குது. அடுத்தது 44 வருஷம் அந்த விளக்கு, வெள்ளி விளக்கு. முதல் வருஷம் உண்டியலில் போட்ட காசை வச்சு வாங்கினேன். 300 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த நிறைய பழைய காலத்து பொம்மைகள்லாம் வச்சுருக்கீங்க. எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறீங்க இவ்வளோ பொம்மைகள்? அதெல்லாம் பெரிய பாக்ஸில் போட்டு துணியை சுற்றி நல்லா சத்தம் இது பண்ணி பத்திரமா வச்சுட்டு எடுத்து. ஒரு வருஷத்துக்கு நடுவில் எதனா எடுத்து பார்ப்பீங்களா? இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் எடுப்போம். ஒரு வருஷம் அது வந்து அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுருவீங்க. எதனா உடஞ்சிருந்துச்சுன்னா சில விஷயங்களை மட்டும் மாற்றுவீங்க. ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட கொலு. இன்னும் நிறைய வருஷங்கள் வந்து நீங்கள் வைக்கணும். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பாடல், இப்போ சாமி நம்ம வந்து பூஜை பண்ணும்போது பாடுவாங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு தெரியுமா? பாட்டு அவ்வளோதுவா பாட முடியாது. நான் துர்க்கைக்கு பாடுறேன். நான் ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை கண்டால் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை கண்டால் கரிசனம் ஓடும். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகான பாடல். இந்த மகப்பேர் இதை பற்றி நான் இது போட்டிருக்கிறேன். இது வந்து திருவாசகம். இப்போ நான் ஜூம் மீட்டிங்கில் ஈவினிங்கில் சத்சங்கத்தில் இருப்பேன் பெங்களூர்காரங்கிட்ட. அவங்க திருவாசகம் சொல்லும் போது இந்த பாயிண்ட் சொன்னாங்க. ஸ்கேன் இப்போ பார்க்கறது 3ஆம் நூற்றாண்டில் மாணிக்க வாசகரே அந்த ஸ்கேனை பற்றி சொல்லியிருக்கிறாரு. முதல் மாத கரு எப்படி இருக்கும், 2ஆம் மாத கரு எப்படி இருக்குன்னு அது போட்டிருக்காரு. எல்லாம் வந்து கொலுவை பார்த்துட்டு போகிறதோட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காண்டி அது இப்போ வந்து ஸ்கேனை வந்திருக்கு. இது வந்து ஆரோக்கியமாக வாழ நாமே மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் பேப்பர் நிறைய விஷயங்கள்லாம் எழுதி. அது மாதிரி ராகு காலம் பார்க்கறதுக்கு புக்கு இதெல்லாம் போக வேண்டாம். எங்கள் அப்பா சொன்ன பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதையும் எழுதி வச்சேன். திங்களது சந்திரனார் வெந்நீர் புற்றரவு விலங்கு செந்நாயிறு. ஒவ்வொரு எழுதிலையும் முதல் லெட்டர். திங்கள் வந்து டீ. திங்கக்கிழமை 7:09 ராகு காலம். அடுத்து சனிக்கிழமை வந்து 9:10. வெள்ளிக்கிழமை வெந்நீர், சிவனோட பாடல் தான். வெந்நீர் 10:12. வெந்நீர் விலங்கு செந்நாயிறு. வியாழக்கிழமை வந்து 12:1. செவ்வாய்க்கிழமை வந்து புற்றரவு 12:1. விலங்கு செந்நாயிறு. விலங்கு வியாழக்கிழமை வந்து 1:03. 3:04 செவ்வாய்க்கிழமை. ஞாயிறு செந்நாயிறுன்ற செயல் இருக்குல்ல, சேக வந்து 4:30. ஞாயிறு வந்து 4:06. இதெல்லாம் வந்து நம்ம கேலண்டர்லாம் பார்க்க வேண்டாம், பாட்டிலே வந்து மேடம் வந்து அழகாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழ் டீச்சர் இல்லையா, இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் கொலுவும் நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து ஷூட் எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பெருமையும் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ. இன்னும் நிறைய கொலுக்கள் நமக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
வணக்கம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10ல் இருக்கும். நிறைய கொலுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் கொலுவும் வந்து இந்த நிகழ்ச்சியில் இடம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இங்கே நிறைய கேங்கோட ரொம்ப அழகான ஒரு கொலுவோட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சரவணன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ்விஎன் காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சூப்பர். வணக்கம், உங்கள் பேர்? தங்கமாரிக்கணி. நானும் எஸ்விஎன் காலேஜில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். ஓகே சூப்பர். வணக்கம் சார், உங்கள் பேர்? விவசாயம் ஆரம்பராமலிங்கம். ஓகே, நிறைய கேங்கோட இருக்காங்க. வணக்கம். அமராவதி. ஓகே மேம், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கொலு வச்சிட்ருக்கீங்க? மேம், நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து கோல் வச்சுட்ருக்கேன். சூப்பர். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 35 இயர்ஸ். சூப்பர். அது எதனால் மேம் இது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? முதல்ல விளையாட்டாக சின்ன விளையாட்டு ஜமான்களை வச்சு வைக்க ஆரம்பிச்சது தான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்தளவுக்கு எங்கள் வீட்டுக்கார் வீட்லேயும் மாமனார் மாமியார் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி, எங்கள் மாமனார் தான் ரேக் மாட்டுறதுக்கு ஃபுல்லுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பொம்மைகள் அடுக்கிறதுக்கு பிரசாத் செய்கிறதுக்கெல்லாம் எங்கள் அத்தை. எங்கள் வீட்டுக்கார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேருந்து கீழே வரைக்கும் டெக்கரேஷன் எல்லாம் எங்கள் வீட்டுக்கார் தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி மேம் வைக்கிறீங்க? மேம், முதல்ல ஊர்வன பரப்பனன் ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறது. அடுத்து விலங்குகள் இருக்கும். தேர்ட் ரோவில் மனிதர்கள். அதுக்கு அடுத்து வந்து மகான்களோடது வரும். அதுக்கப்புறம் மேலே அவதாரங்கள், கடவுள்கள், தசாவதாரம், அஷ்டலட்சுமி இருக்கும், அந்த அவதாரங்கள். அதுக்கப்புறம் மேலே பிரம்மா, விஷ்ணு. மேலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து முப்பெரும் தேவியர், சரஸ்வதி, பார்வதி, மகாலட்சுமி, அவங்கள வச்சு இது பண்ணியிருக்கோம் மேம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாரம்பரியமான விஷயம் ஸ்டெப்ஸில் என்ன வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப பாரம்பரியமான சிலை அப்படின்னு சொன்னால் என்ன மேம் சொல்லுவீங்க? மேம், அந்த தேர்ட் ரோவில் சென்டரில் ஒரு கிருஷ்ணர் இருக்கிறாரு. ஒரு பிளெயினாக நியூடாக இருப்பார், ஒயிட் கலரில். அந்த கிருஷ்ணர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு 18 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. குருவாயூரில் போய் அந்த சிலை வாங்கிட்டு வந்து கரெக்டாக 1 இயரில் நான் பிறந்துட்டேன். அந்த பொம்மை தான் என்னோட கொலுவில் வச்ச முதல் பொம்மை. அதுதான் 35 வருஷமாக அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஒன்றா வாங்கி ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த மாதிரி பாரம்பரியமான சிலை, ரொம்ப ஓல்டு சிலைக்கெலாம் ரொம்ப ஒரு மவுஸ் அதிகன்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ரொம்ப ப்ராப்பராக வச்சுருக்கீங்க. இது நிறைய வருஷங்கள் உங்களோட குழந்தைங்களும் இதை வந்து பின்பற்றி எல்லாம் வரணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ மேம். நீங்கள் ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா? நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நான் போட்டிருக்க செயின் எல்லாமே ஜிஆர்டியில் வாங்க. எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுமா? ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். ஓகே சூப்பர். எல்லாரும் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல். எனக்கு விவாஸ் இவ்வளோ நேரமாக நம்மளோட ஜிஆர்டி மற்றும் யூடிவி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் சீசன் 10 பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான குழுக்கள். இந்த மாதிரி நானும் வந்து குழு வைக்கணும் அப்படின்ற நிறைய பேருக்கு ஆர்வமாகவும் இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இந்த குழுவெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கும் வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு எண்ணங்களும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டையும் நாங்கள் வருவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே தான், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்னாடியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் குழுவை நாங்கள் பணம் பிடிச்சி நம்ம யூடிவி மூலமாக உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகான பாரம்பரியமான கொலு. நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப விசேஷமான இந்த ஒரு 9 நாட்கள் வந்து நம்ம மதுரையில் நிறைய பேர் வீட்டில் கொலுகள்லாம் வந்து களக்கட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான கொலுகள்லாம் இன்னும் நிறையவே காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க சித்ரா. நாளைக்கு வேறு ஒரு ஏரியாவிலேருந்து வேறு அழகான கொலுக்களோட மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்து பாய் ஃப்ரம் சித்ரா. பாய் பாய்.